நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்த தயவுகளுக்காக ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஆமென். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே சிந்தையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை வாழ்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பாடும் பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக தேவனே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. அவரே அகிலத்தை ஆள்பவர், அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை, அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இப்ப சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லாரும் சத்தம் உயர்த்தி நான் ஆராதிக்கிறேன். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா எல் ஷடாய், எல் ஷடாய். அவரை எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள், அவரை எவ்வளவு மகிமைப்படுத்த முடியுமோ மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், வணங்குகிறோம். பாடுவோம். யெகோவா நிசியே, யெகோவா வெற்றி தந்த தெய்வமே, வெற்றி தந்த இயேசுவே, யெகோவா வெற்றி தந்தவரே, தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ.
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. அப்படி 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்கள் ஆமென் உலாவிடும், எங்களோடு என்றும். ஒரு விசை கூட எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் நீ நல்லவர், எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதப்பா. எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் ஹல்லேலூயா. அப்படியே சேர்ந்து ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. தேவனே, இந்த மாலை நேரத்தில் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க துதிகள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் ஏறெடுக்கிற துதி பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை தட்டி நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு மகிமையார் முழு பலத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருக்கே துதியும், அவருக்கே மகிமையும், அவருக்கே புகழும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக, அங்கீகரிப்பாராக, ஏற்றுக்கொள்வாராக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே அசைவாடு ஆண்டவரே, ஒருவரையும் வெறுமையாய் திருப்பி அனுப்பாத தெய்வமே, எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளுவீராக. ஒரு விசை 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடென்றும் வாசம் செய்யும். உங்க சத்தம் மட்டும் கேட்கணும், எங்கள் மத்தியில் எங்கள். தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே, எங்களோடென்றும். ஒரு விசை கூட சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள். ஏசாயா கண்கள் திறக்கப்பட்டது போல எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஓ எங்கள் மத்தியில் ஊலாவிடும், எங்களோடென்றும் வாசம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த மாலை நேரத்திலும் ஆராதிக்கும்படி தேவன் எங்களை கொண்டு வந்து தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுதெல்லாம், தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் வருகிறீர். இந்த மாலை நேரத்திலும் தேவன் எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் ஏறெடுக்கிற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவீராக, அங்கீகரிப்பீராகப்பா. பரிசுத்தத்தோடு உம்மை ஆசரிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஆராதனையும் ஒவ்வொரு பகுதிகளில் தெய்வ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசும். வந்து இணைந்த ஆண்டவர் ஒவ்வொருவரை கர்த்தர் நிறைவோட திருப்தியோட வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றுங்க, எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாங்க. வந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தடையில்லாமல் வந்து சேர கிருபை செய்யும். ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களும் பயபக்தியோடு இருக்கிற இடத்துல பிரசனத்திலே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். முற்றிலும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுதி நின்ற ஒரு சங்கீத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம்.
எல்லாரும் வேதத்தை எடுத்து எழுந்து நிற்போம். 138வது சங்கீதத்தை சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 138வது சங்கீதம் சேர்ந்து வாசிக்கலாமா? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இந்த கடைசி வசனத்தை ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்ல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தருடைய வழிகளை பாடுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் நடத்துகிற வழியில எது மட்டும்தான் வெளிப்படும்? மகிமை மட்டுமே வெளிப்படும். ஆமென். தேவன் நடத்துகிற எல்லா வழிகளிலும் அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லிதான் கடைசியில் தாவீது என்ன சொல்லி முடியும்? கர்த்தர் எனக்காக எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க இந்த மாலை நேரத்தில்? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. முதல்ல தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஒரு நிச்சயம் இருக்கணும், அவர் தான் எல்லாமே செய்கிறவர். அவர் எனக்காக யாவையும் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. அவர் தான் எல்லாமே செய்கிறவர், எனக்காக அவர் தான் செய்வார். அவர் செய்வது தடைபடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தடைபடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். தடைகள் வரும், ஆனா ஒன்றும் தடைபடாது. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் விசுவாசித்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரால் நடத்தப்படுகிறது உறுதியானால், கர்த்தருடைய கரம் என்னோடு இருப்பது நிச்சயமானால் தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த நிச்சயத்தோட நல்ல கைகளை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோட விசுவாசத்தை அறிக்கை பண்ணி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, இந்த வார்த்தை சொல்லு, நீங்க செய்ய நினைச்சத
நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத ஒரு விஷயம் கூட சொல்லுமா, தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி, ஓ தேவரீர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்வார் நம்புறவங்க. ஆமே, நீங்க செய்ய நினைச்சத நம்பிக்கையோட சொல்லுமா. காற்றையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. நல்ல கைகளை தட்டி நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தைய, நீங்க செய்ய நினைச்சத சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பாரே. நீங்க செய்ய நினைச்சத. அத்திமரம் துளிர்க்கல, அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல. அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. ஆனாலும் என் சந்தோஷம் குறைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்து போகல. என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் படம். நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பா. நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத செய்து முடிப்பாரே. நீங்க தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும். என் வாழ்வில் தடையின்றி, என் வாழ்வில் தடையின்றி நம்பிக்கையோடு தேவரீர் சகலத்தையும். glory. என் வாழ்வில் தடையின்றி நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம். நீங்க செய்ய நினைச்சத சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத. ஹalleluya. இந்த வார்த்தை சொல்லுங்க. நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத என் வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். நீங்க செய்ய. ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்பிக்கையோட சொல்ல முடியும், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த வார்த்தை யோபு எல்லாம் ரெட்டிப்பாய் வந்த பிறகு சொன்னதல்ல, இதை சொன்ன பிறகுதான் எல்லாமே ரெட்டிப்பா வருது. ஹalleluya. நாம 42வது அதிகாரத்தின் 1-2 வசனத்துல தான் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமா. ஆண்டவர் சில வார்த்தைகளை யோபு கிட்ட கொஸ்டினா வைக்கிறார். சில காரியங்களை தெளிவுபடுத்தின பிறகுதான் அந்த கடினமான சூழ்நிலையில அவன், நான் இந்த வார்த்தையை சொன்னா எனக்கு அடுத்து ஒரு ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் எனக்கு காண்பிக்க போறார், அப்படி அல்ல. அந்த கடினமான சிச்சுவேஷன்ல அவன் யோபு நின்று சொல்றார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹalleluya. அதாவது நடக்குங்கிற சூழ்நிலை தெரிஞ்ச பிறகு இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் ஈஸி இல்லை. ஆமாம், ஒரு அனுகூலமான வாசல் இருக்குது, ஒரு திறக்கப்பட்ட வாசல் இருக்குது, அல்லது ஒரு ஃபேவர் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கர்த்தர் எனக்கா யாவையும் செய்வா, தேவரே நீ சகல, இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஆனால் எல்லா பக்கமும் அடைபட்டிருக்கும் போது, அதாவது இனியொரு வாழ்க்கை உண்டாயின்ற நிலை தான் யோபுக்கு. ஆமாம், அதுக்கு பிறகுதான் ரெட்டிப்பான பலனே, இனி ஒரு லைஃப். ஆமாம், இனி எனக்கு ஒரு பலன் சரீரத்தில் உண்டா, இல்லை இப்படியே முடிய போகுது, இப்படி இருக்கிற இடத்துல. அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். அது அப்போ என்ன 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 இதில் வந்துட்டார்னா, இதுதான் என் முடிவு.
அப்படிப்பட்ட இடத்துல யோபு வாயில சொல்ற வார்த்தை, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய. அன்பான தேவ பிள்ளை, இந்த மாலை நேரத்தில் என்ன சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கிறீங்களோ அது பரவாயில்ல, தைரியமாய் சொல்ல, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதுன்னு விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. காற்றையும் பார்க்கல, மழையையும் பார்க்கல, காற்றையும், ஆனாலும் என் வாய்க்கால, ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம். இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். என் விஷயம் ஆண்டவருக்கு அற்ப காரியம் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள் சொல்லிட்டு தான் கீழே சொல்றார், இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. ஆமை ஒரு காற்று இல்லாம மழை இல்லாம ஒரு பள்ளத்தாக்கில் தண்ணி கொண்டு வருவது ஆண்டவருக்கு அற்ப காரியம்னா, இந்த வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஒரு விசை கூட சொல்லுமா, காற்றையும் பார்க்கல, காற்றையும் பார்க்கல. நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோட அறிக்கைப்படி, காற்றையும் பார்க்கல, ஆனாலும் ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க. ஆனாலும் என் வாய்க்கால நிரம்ப செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ செய்வீங்க என் குறைவெல்லாம் நிறைவாக்கி. இப்ப சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத, ஓ நீங்க செய்ய நினைச்சத, ஆமே நீங்க செய்ய நினைச்சத, லோரி நீங்க செய்ய நினைச்சத. சொல்லுங்க, அத்திமரம் துளிர்க்கல, அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, அத்திமரம் துளிர்க்கல, திராட்சை செடி கனி தரல, ஆனாலும் என் சந்தோஷம் ஆமென் நம்பிக்கையின் அஸ்திபாரம். இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆனாலும் என் சந்தோஷம், ஹல்லேலூயா, நம்பிக்கையின் அஸ்திபாரம், ஆமென் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம். நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத என் வாழ்வில் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம், சொல்லுங்க, நீங்க செய்ய நினைச்சத, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயமா நீங்க தேவரீர் சகலத்தையும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் வாழ்வில் தடையின்றி. நம்பிக்கையோட சொல்றீங்களா இந்த வார்த்தை? தேவரீர், தேவரீர் செய்ய வல்லவர் என் வாழ்வில் செய்து முடிப்பவர். நீங்க செய்ய நினைச்சத பொறுமையோடு காத்திருங்கள். ஆமென். யோபுவின் முடிவை குறித்து கண்டிருக்கிறீர்களே, தேவனுடைய செயலையும் கண்டிருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நீங்க இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இரு சபை, நீங்க செய்ய நினைச்சத நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீங்க செய்ய நீங்க அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவரை நம்பி இருக்கிற முகங்களை வெட்கப்பட்டு போக விடவும் மாட்டார். சொல்லுங்க, நிச்சயம் செய்வீர். நீங்க செய்ய நினைச்சத எந்த கடினமான சூழ்நிலையானாலும், காற்று இல்லாவிட்டாலும், மழை இல்லாவிட்டாலும், பள்ளத்தாக்கிலே தண்ணீரால் நிரப்புவது என் தேவனுக்கு அற்ப காரியம் என்றார். என் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுத்துவது என் ஆண்டவருக்கு அற்ப காரியம். நீங்க செய்ய நினைச்சத நல்ல கைகளை தட்டி, என் ஆண்டவர் செய்ய நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.
ஆமென். அவருடைய செயல்கள் ஆச்சரியமானவைகள். எனவேதான் யோபுவை குறித்து யாக்கோபுல சொல்லப்பட்ட வார்த்தை, அவருடைய முடிவை குறித்து கண்டிருக்கிறீர்களே. யோபுவின் பொறுமையும் பார்த்தீங்க, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள். அவருடைய முடிவு மிகுந்த இரக்கமும். ஹல்லேலூயா. என்னை நடத்துகிற தேவனால் நடத்தப்படுகிற பாதை. நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒரு தேவ பிள்ளை 2 காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, நான் நடக்கிற பாதை எது, கர்த்தர் தான் இந்த பாதையில் நடத்துகிறாரா? 2, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. இந்த 2 காரியம் மட்டும் ஒரு தேவ பிள்ளை கன்ஃபார்ம் ஆயிட்டுனா, அவன் கூட யார் வாரா, யார் என்ன பேசுகிறா, இது ஒரு மேட்ரே வரல. அவன் யோபு தன் பாதையில் அது மட்டும்தான் தேடினார். இது கர்த்தர் அனுமதிச்சதா? ஆமென். அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். 2, என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? அதான் சுற்றி பார்க்குறார், முன்னாடி பார்க்குறார், பின்னாடி பார்க்குறார், ரைட்டில் பார்க்குறார், லெஃப்டில் பார்க்குறார். ஆமாம், கீழே பார்த்த போகிறத கன்ஃபார்ம் ஆச்சு. என் கால் மட்டும் இல்லை, ஆமாம், என் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவர் கால் முன்னாடி போயிட்டுருக்குது. என் கால்கள் அவர் அடிகளை, ஹல்லேலூயா, அவர் அடிகளை. ஆமாம், என் கால் அவர் அடியில் தான் பற்றிட்டு இருக்குண்ணா. ஆமாம், இன்றைக்கி நான் அனுபவிப்பது ஒருவேளை வேதனையாக இருக்கும், அந்த நாளைக்கு கர்த்தர் எனக்கு செய்ய போகிறது சாதனையாய் மாறப்போகிறது. ஆமாம், நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் சொன்ன போதே அது எனக்கு ரொம்ப பலனாக இருந்துச்சு. யோபின் வாழ்க்கையை வச்சு தான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், 1-2 அதிகாரத்தில் சாத்தான் சோதனையோடு வந்தான். ஆமாம், 42 அதிகாரத்தில் யோபு வேதனை அனுபவித்தார். 42 அதிகாரத்தில் தேவன் சாதனையாக மாற்றினார். சாத்தான் கொண்டு வருவது வேதனை, சோதனை. நாம் அனுபவிப்பது வேதனை, அவர் செய்வது சாதனை. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இன்னைக்கு சாத்தான் என் லைஃப்பில் அனுபவிச்சது சோதனை, நான் சந்திப்பது வேதனை, என் கர்த்தர் செய்ய போறது சாதனைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள். இந்த வார்த்தை திருப்பி பாருங்க, என் புரியாத பாதைகள். ஆமென். நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு. வலது கரத்தை உயர்த்தி நன்றியோடு. ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கி 11வது அதிகாரம் அதோட 5வது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரசங்கி 11:5, ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. அடுத்த வார்த்தை கவனி, எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஹல்லேலூயா. வயிற்றுக்குள்ள, தாயின் வயிற்றுக்குள்ள எலும்புகள் உருவாகிற விதம், உருவான பிறகு ஸ்கேனில் பார்த்து சொல்லுவாங்க, கை வந்துட்டு கால் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி உருவாச்சுது, அது உருவான விதம் அது எப்படி நமக்கு தெரியாதோ அதே போல தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்கள் நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் எதை அனுமதித்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது சொல்லுவது ஈஸி, கேட்கறது அதை விட ஈஸி. ஆனால் செய்வது என்பது கொஞ்சம் கடினம். அவன் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க பாஸ்டர், அவன் நடந்து பாருங்க அப்போ தான் தெரியும் சொல்கிறது போல் இருக்குது நிறைய பேருடைய முகத்தை பார்க்குறது. இல்லை, ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது அவருடைய செயல்கள். ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், அவருடைய செயலின் முடிவு மிகுந்த இரக்கமும் மிகுந்த உறக்கமும் உடையதாக இருக்க போகிறது. அது சாதனையாய் தான் மாறுமே தவிர அது வேதனையாய் முடியாது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களோடு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த மாலை நேரத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு
நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு சொல்லுங்க. என் புரியாத பாதை காட்டிலும், என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள், என் புரியாத பாதை, என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த, எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீர் சுமந்து வந்த பாதைகள், நீர் சுமந்து வந்த, கரங்களை உயர்த்தி நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. அவர் அறிகிறார் எல்லாவற்றையும், அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்பது. ஆமென். நன்றியோடு நன்றி, நம்பிக்கையோடு முன் செல்ல சபையே. அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தரை நம்பி கால்வை எந்த பாதையிலும். ஹல்லேலூயா. என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே. நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே, என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே. நேரங்களும் காலங்களும் அதினதின் காலத்தில், அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும். அதினதின் காலத்தில் உம் கரத்தை பிடித்து, உம் கரத்தை பிடித்து, முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. சத்தமாய் பாடுவோம். ஆமென். என் புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் நீ நடத்தின வழிகள், நீ நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள், என் புரியாத, என் புரியா. ஆமென். இதுவரை நடத்தி வந்ததை பாருங்கள், எத்தனை பாதைகள். ஆமென். புரியாத வழியில் அல்லதுவா கர்த்தர் நடத்தி மேன்மைப்படுத்தினார். நான் நடந்து வந்த, நாம் நடந்ததை விட அவரால் சுமக்கப்பட்டது அல்லவோ அதிகம். ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. ஓ நன்றியோடு. உன் வழியும் என் வழியும் வேறு என்றீர், உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே, உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உம் பாதைகளும் நடத்துதலும், சொல்லுங்க. அவசரமாய் அல்ல, அவசரமாய், தாமதமாய் அல்ல, அவசரமாய் அல்ல, தாமதமாய் அல்ல. அன்றென்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு வலது கரத்தை உயர்த்தி, என் புரியாத பாதைகள், என் புரியாத. ஹல்லேலூயா. என் மகனே, என் மகளே, நான் உன்னை நடத்துகிறேன் என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமானா, நீ நம்பிக்கையோட கால்வை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு தீங்கு செய்வதில்லை. என் புரியாத, என் புரியாத, இதுவரை உன்னை நான் சுமந்துதானே கொண்டு வந்தேன். என் கரத்தில் அல்லவோ உன்னை நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. இயேசுவே. உங்க சத்த உயரட்டு. நன்றியோடு நன்றியோடு. ஹல்லேலூயா. கடலாழத்திலும் கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களும்
என்னை நம்பி நில்லு என்று கர்த்தர் சொல்றார். என்னை நம்பி நில்லு. ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரை ஆராதிப்பே, ஆவியில் ஆராதிப்பே, செய்தவரை ஆராதிப்பே. நம்பிக்கையோட பாடுங்க. நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றவரை. உங்க சத்தம் கேட்கின்ற சபை சத்தம் உயர்த்தி, நான் உன்னை Thank you Jesus என்றவரே. சொல்ல, கடலாழத்திலும் கடலாழத்திலும் சூழலிலும் உன்னை காத்திடும் பலவான். விஷசப்பங்களோ விஷசப்பங்களோ கூட்டங்களோ பயவேண்டாம் உணருகினில் நான் கடலாழத்திலோ ஓரகஷகதரா. தீ எத்தனை மடங்கு எரிந்தால் என்ன, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் போது எதுவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அந்த தீயின் வாசனை உன் மேல் படவிட மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் காக்கிறவர். என்றுரை செய்தவர் ஆராதிப்போ ஆவியில். ஹல்லேலூயா. என்றுரை செய்தவரே. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி வரை சத்தமாய் ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் இருதயத்திலிருந்து சத்தம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Oh, we worship you Lord, we thank you Lord. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, என் கர்த்தரின் பட்சத்தில் உண்டு. அவருடைய செயல்கள் எனக்கு புரியல, ஆனா செயலின் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அவருடைய வழி எனக்கு தெரியல, ஆனா இந்த வழியின் முடிவை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு. அக்கினியை கடக்க பண்ணுவார், நாமே தீயை கடக்க பண்ணுவார், இந்த தண்ணீரை கடக்க பண்ணுவார். இதை தாண்டி ஒரு வாழ்க்கை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் விசுவாசித்து ஆராதியுங்கள், நம்பி ஆராதியுங்கள். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் என்னை அறிந்தவர், அவரை நம்பி இருக்கிற நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எந்த ஆழத்திலும் என்னை விடாத தெய்வம் அவரே, வழுவாதபடி என்னை காத்து நடத்துகிறவர். அவர் என்னை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகாரை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். தாவீதை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். ஆபிரகாமை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். யாக்கோபை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். பேதுருவை அறிந்த தேவன் என்னையும் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விசுவாசி, என்னை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை அறிந்தவருக்கு என் வழியும் தெரியும். அவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர். அப்படி எழுந்திருக்கலாம் ஒரு சில நிமிடங்கள். ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். ஆமை, என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், அதனாலதான் அவர் என்ன அறிந்திருக்கிறதுனால, அவர் என்ன நடத்துறதுனால. ஆமை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோர்வுகள், எத்தனை கலக்கங்கள். தாவீதை சுத்தி 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 ஒரு டைம் வருகிறது வரையிலும். ஆமை, தாவீது சந்தித்த சூழ்நிலைகள் ஒரு பக்கம் அல்ல, ரெண்டு பக்கம் அல்ல, சுத்தி எந்த பக்கம் திரும்பினாலும். அப்படிப்பட்ட நடுவிலும் தாவீது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் இந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் சொல்றவங்க, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ சுற்றி சுற்றி. ஆமே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய்.
ஆமென் ஏசையா. ஆமென். யூதா 1 அதிகாரம் 24-25 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அவர் நம்மளை எப்படி நிறுத்தணும்னு விரும்புகிறான்? வழுவாதபடி காத்து மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட. இந்த வார்த்தை நேற்றைக்கு கன்வென்ஷனில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை திடீர்னு தியானிக்க வைத்தார். அதில் சொல்லப்பட்ட அந்த மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மிகுந்த மகிழ்ச்சி யாருக்கு? நிறுத்தப்படுறவங்களுக்கா, நிறுத்துறவருக்கா? ஆமென். எப்படி பார்த்தாலும் இந்த வசனம் நம்ம கிட்ட பேசும். நிறுத்துறவங்களுக்கும் மகிழ்ச்சி, நிறுத்துறவருக்கும் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அவருக்கு எது ரொம்ப மகிழ்ச்சி தெரியுமா? என்னை வழுவாதபடி கொண்டு போய் நிறுத்திடணும். நமக்கு எதுதான் மகிழ்ச்சி தெரியுமா? நம்ம வழுவாம போய் நின்றுடணும். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் பார்த்து பார்த்து நடத்துறார். இப்படி நம்மளை நிறுத்துறதுக்கு அவர் சந்தோஷப்படும் போது, ஆமென், நம்முடைய வழிகளில் நாம் தோற்று போக கர்த்தர் விடுவாரா? வெட்கப்பட்டு போக விடுவாரா? ஆமென். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எந்த வழியில நடந்தாலும் தைரியமா நில்லுங்க. இந்த வசனத்தை மறந்துடாதுங்க. என்ன அங்க கொண்டு போய் நிறுத்துறதா அவருக்கு மகிழ்ச்சியானா, இங்க எந்த வழியில கர்த்தர் என்னை தோற்று போக விட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்ந்து பாடி ஹல்லேலூயா. முழு பலத்தோடு நம்பிக்கையோடு என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், என் உட்காருதல் எழுந்திருத்தலை அறிந்திருக்கிறவர். சேர்ந்து பாடுவோமா? ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், ஆமே, நல்ல கைகளை தட்டி நன்றாய் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. ஏசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்ற. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, சொல்லுங்க நம்பிக்கையோடு நன்றியோடு. எண்ணங்கள் ஏக்கங்கள், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் அறிகிறார், அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம். ஆமென். சொல்லுங்க. முன்னும் பின்னும் நெருக்கி, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை உம் திருக்கரத்தால், உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா. ஓ ஏசு ராஜா, என்னை அறிந்தவரை ஆராதிக்கிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கருவையும் கண்கள் கண்டன, கருவையும்
கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. ஆண்டவரே, அங்கிருந்தே கவனிக்க தொடங்கினீங்க பையன் வாழ்க்கைய, இதுவரை கவனித்து வருகிறீரப்பா. ஹல்லேலூயா. நிச்சயமா பிரமிக்கத்தக்க பக்குவமா உருவாக்கினார். அதிசயமா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், ஆராய்ந்து. ஆமே. சுற்றி சுற்றி என் தேவனே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ, நான் எழுவதோ, நான் அமர்வதோ, நான் எழுவதோ நன்றாதி நன்றா. சொல்லுங்க, நன்றாய் அறிந்திருக்கிறீர், நன்றா. என்னை குறித்து உமக்கு தெரியும்பா, என் பாதை குறித்து நீர் அறிவீரப்பா. ஆமென். சொல்லுங்க, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உள்ள நன்றியால் இந்த மாலை நேரத்தில் இருதயங்கள் நன்றியால் நிரம்புவதாக. அவருடைய செயல்களை நீ அறியார், ஆனா செயலின் முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு. அவருடைய வழிகள் புரியாது, ஆனா இந்த வழியின் முடிவை குறித்து நம்பிக்கை உண்டு. விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நிச்சயத்தோடு ஆராதியுங்கள், நிச்சயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். என்னை சுற்றிலும் அறிந்திருக்கிறவர், என் முன்னும் பின்னும் அறிந்திருக்கிறவர், என் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் எனக்காய் வாக்கியம் பண்ணி தருவார். விசுவாசித்து கரைகளை தட்டி ஸ்தோத்திரங்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆலயம் உருவான விதம் எனக்கு தெரியாதது போல, அவர் செய்கிற எல்லாவற்றையும் எனக்கு புரியல, தெரியல. ஆனா ஒன்று தெரியும், அவர் சகலவற்றையும் எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறவரே, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்றவரே. இஸ்ரவேலே, நீ என் தாசர், நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், வழுவாதபடி என்னை காத்து அந்த மகிமையில மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை கொண்டு போய் நிறுத்துவார். நன்றி ராஜா. நம்பிக்கையோட நிற்கிறோம் ஆண்டவர், உம்மையே விசுவாசித்து நிற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரம் என்னை ஒரு நாளும் கைவிடாது. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நன்றியுள்ள இருதயத்தோட, எஸ், நான் நடக்கிற பாதை எனக்கு புரியல, ஆமை, கர்த்தருடைய செயல்கள் என்னன்னு எனக்கு புரியல, ஆனா முடிவை குறித்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த காரியத்தின் முடிவை குறித்து எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. ஆமா, இந்த நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் இந்த மாலை நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு, நான் அவர்களுக்கு முன் இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொன்னவர், நான் அவர்களுக்கு முன் இருளை வெளிச்சமாக்குவேன், நான் இதை செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எனக்காய் சகலவற்றையும் செய்கிறார். அப்படி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஹல்லேலூயா, என்னை வழுவாதபடி காக்கும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் என்னை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்தும். என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார், அவரை அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவர் செய்வதை யாருக்கும் தடுக்க முடியாது. ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திருங்க.
உங்க சித்தம் போல என நீங்க பிடிச்சிருங்க ஆண்டவரே. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க, உங்க சித்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறே தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. ஆமென். உம்மை நம்பி நடக்கிறே இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறே. நீங்க பிடிச்சிடுங்க, என்ன நடத்துங்க ஆண்டவரே. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்கப்பா. பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க. ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி இந்த 2 கரங்களை இருதயத்தில் வைத்து ஒரு ஜெபத்தை ஆமே பல முறை இதை செய்திருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஒரு விஷயம் கூட ஒரு முழுமையான அர்ப்பணிப்போட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே. இது உண்மையாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள். அல்லது இந்த ஒரு வார்த்தையில் முழு அதிகாரமும் அவர் கையில் கொடுக்குறோம். ஆண்டவரை நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லும்போது அங்கே பாதையை நாம் நியமிக்கலை, என்ன செய்யணுங்கிறதே நாம் சொல்லலை. ஆமாம், ஒரே வார்த்தை சொல்கிறோம், நீங்கள் என்ன பார்த்து வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் என் லைஃப்பை எப்படி கொண்டு போக சித்த வச்சிருக்கிறீங்களோ, எதை செய்ய நீர் விரும்புகிறீரோ அது என்னில் பரிபூர்ணமாய் நிறைவேற அப்பா நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? பல முறை ஜெபித்த ஜெபமாக இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் ஒரு விசை கூட ஒரு முழு அர்ப்பணிப்போட இந்த வார்த்தை இருதயத்திலிருந்து எழும்பட்டும். என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கையை நான் நடத்த வேணாம்ப்பா, என் வாழ்க்கை எந்த மனுஷனும் நடத்த வேணாம்ப்பா, என் வாழ்க்கையை நீங்க மட்டும் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தரே எனக்கு மெய்ப்பரா இருந்து, கர்த்தரே எனக்கு முன்னின்று நீர் காண்பிக்கிற வழியிலே, நீர் என்னை கொண்டு போகிற வழியிலே நடக்கத்தக்கதான கிருபையை இந்த நேரத்தில் எனக்கு தந்தருளுவீராக. கர்த்தர் என்னை நடத்துவீராக. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க நான் கேட்கலாப்பா. நீங்க எப்படி என்னை நடத்த சித்த வைத்திருக்கிறீரோ, நீர் எதை செய்ய சித்த வைத்திருக்கிறீரோ, நீர் எப்படி என்னை கொண்டு போக சித்த வைத்திருக்கிறீரோ அப்படியே கர்த்தர் என்னை நடத்துவீராக. நான் நடக்கிற பாதையில் அல்ல நன்மை, கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் நன்மை இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் மேன்மை இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் நித்தியம் இருக்கிறது. கர்த்தர் என்னை நடத்துகிற பாதையில தான் மகிமை இருக்கிறது. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எந்த பாதையில கொண்டு போகிறீரோ உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. வழி எங்களுக்கு தெரியல, செயல் எங்களுக்கு புரியல, ஆனா முடிவு எங்களுக்கு தெரியும். அது மிகுந்த இரக்கமும் மிகுந்த உருக்கமும் அது மகிமையமா இருக்க போகிறதப்பா, அது மகிமையமா இருக்க போகுதப்பா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. ஓ நீங்க பிடிச்சிருங்க, என்ன செய்யணும் உமக்கு தெரியும் ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க, உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கு என் தகப்பனே, உங்க பாதை. நம்பிக்கையோட சொல்லுங்க, அதுதான் நன்மையே. ஆமென். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நீங்க பிடிச்சிருங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்து. ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, என் வாழ்க்கைய உங்க கரத்துல வச்சுக்கோங்கப்பா. நீரே நடத்துவீராக, உங்களுடைய விருப்பம் போல நடத்துவீராக.
ஆமென். நம்பிக்கையோட சொல்ல, தண்ணீரை கடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடத்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடத்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று வலது கரத்தை உயர்த்தி நீங்க பிடிச்சிடுங்க. ஹல்லேலூயா. நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தெரியலப்பா என்ன சொல்லணும். நீங்க நடத்திட்டா போதும்பா. என்ன நடத்திருங்க ஆண்டவரே. நீங்க நடத்திருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அறியாத வழிகளிலே அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றீர். புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளி. அறியாத வழிகளிலே என்னை எத்தனை நன்மை செஞ்சாலும் அடுத்த ஸ்டெப் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமா உன்னை மாற்றிடுவீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையா எனக்காய் மாற்றிடுவீர். தீமையை நன்மையா எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நீங்க பிடிச்சிருங்க. நீங்க பிடிச்சிருங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திருங்க இயேசுவே. பிடிச்சிருங்கப்பா. பலதுல கால் வச்ச பிறகுதான் தெரியும் சபையே. ஹல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க பிடிச்சிருங்க. நீங்க பிடிச்சிருங்க. கடைசி வரை கடைசி வரை தேவ கரமே நடத்துவதாக. தேவ கரமே நடத்துவதாக. நீங்க பிடிச்சிருங்க. ஓ ராமாஷியா தலரே. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா. கர்த்தரினை நடத்துகிற வழிகள் ஒவ்வொன்றும் அதிசயம் என்று நிச்சயம் நிச்சயம் உள்ளவர்கள். அது மகிமை என்று விசுவாசிக்கிறவர்கள் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நீ நடத்துவீராக. உம்முடைய விருப்பங்களிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நான் நடக்கிற எல்லா பாதையிலும் கர்த்தர் எனக்காய் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சிலதை நம்ம அந்த பாதைக்குள் போவதற்கு முன்பாகவே அந்த பாதையை கடக்க வேண்டியதை நமக்கு காட்டிடுவார். சிலதில் கால் வச்ச பிறகுதான் காட்டுவார். ஆமென். மாறால ஃபஸ்ட்டே மரத்தை கத்தர் காட்டல. ஆமென். ஃபஸ்ட்டே மரத்தை கத்தருக்கு காட்ட முடியுமா முடியாதா? அதில் கை வச்சு டேஸ்ட், அதாவது அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கலாம்? மரத்தை வெட்டி போட்டுட்டு குடி. மோசேட்டை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், சரி ஜனங்கள் தண்ணீருக்காக இருக்கிறாங்க, இதில் ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டி போட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்லலை, ஃபஸ்ட்டு அவங்கள டேஸ்ட் பார்க்க வைக்கிறார். ஹல்லேலூயா. சிலதில் நம்ம அந்த பாதைக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான சொல்யூஷன்லாம் கர்த்தர் காட்டி தந்துடுவார். ஆனால் சில பாதையில் சிலதெல்லாம் சந்தித்த பிறகு தான் காட்டுவார். ஆமென். அதில் அவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள்
ஆமாம், ஏன்டவர் இந்த கசப்பை அனுமதிச்சிங்க, இதில் நீ சந்தித்த பிறகுதான் இதுக்கான சொல்யூஷன் வெளிப்படும். ஆளுநர் சிலதில் வந்து கத்தை ஃபஸ்ட்டே சொல்லிடுவார். ஆனால் சிலதில் வந்து நான் சந்தித்த பிறகு கால் வச்ச பிறகு தான். ஆமாம், சிலதில் கால் வைக்க வச்சிருக்கிறாருன்னா அழிக்கிறதற்கு அல்ல, சிலதில் வச்ச பிறகு தான் கத்தர் காட்டுவார். அல்லேலூயா. என்பான தேவ பிள்ளையே, தேவன் நடத்துகிற பாதை ஒரு நாளும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நமக்கு அதான் சொன்னல, எப்படி கருவுக்குள்ள அந்த பிள்ளையினுடைய கைகள் கால்கள் உருவாகிற அந்த விதம் நமக்கு தெரியாதோ, அதே போல் தான் அவர் செய்கிற எல்லாமே சொல்கிறேன், எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை ஆமேன் நாம் வாசிக்கலாம். யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய 9-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது அப்பத்தையும் கண்டார்கள். 13வது வசனம். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இந்த மாதம் நமக்கு கத்த தந்த அழகான ஒரு வாக்கு தத்துவம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது ஆமேன் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கண்டார்கள். அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை காண வைக்க மட்டுமல்ல, அதை அவர்களுக்கு கத்தர் எடுத்தும் கொடுத்தார். தேவ பிள்ளைகளுக்காய் சகலவற்றையும் கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கத்தர் காணப்படுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் நேற்றைக்கு இந்த பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை ஆண்டவர் வந்து தியானிக்க வைத்தார். என்னோடு பேசினதை இந்த மாலை நேரத்தில் சபையிலே பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமேன். 9வது வசனத்திலே கண்டார்கள் என்று சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது இயேசு வந்து அதை எடுத்து கொடுத்தார் என்று. இந்த 9வது வசனத்துக்கு பிறகு 13வது வசனத்தில் தான் அவர் எடுத்து கொடுக்கிறார். அப்ப பார்த்ததுமே கொடுக்கல. பார்த்துட்டு அதுக்கு இடையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுக்கு பிறகு அப்பொழுது முதல்ல பார்க்க வச்சவர் பார்த்ததுமே எடுத்து கொடுக்காம, அதுக்கு இடையில ஒரு காரியம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அவர் ஆயத்தம் பண்ணினதை கையில எடுத்து கொடுக்கிறார். இந்த பகுதியில் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை என்ன அதற்கு இடையில நடந்தது. ஆமை 10-11 வசனங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். 10வது வசனத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார். ஒரு காரியத்துக்கு பிறகுதான் காண்பிக்கப்பட்ட நன்மையை இயேசு கரத்தில் எடுத்து கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கண்கள்ல நன்மை தெரியுது, ஆனா அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. நன்மை அநேகருக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனா இன்னும் அது கைக்கு வரல. நம்ம அதாவது காண்பிக்கிறதற்கு மட்டுமல்ல கர்த்தர், அதை எடுத்து தரதும் கர்த்தராய் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே ஒரு தேவ பிள்ளை எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவர் நன்மை காண்பிக்கன்னு மட்டும் இல்ல, அந்த நன்மை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. அவன் காண்பிக்கிறதும் கர்த்தர் தான், தரதும் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கையில ஒரு நன்மை வந்து இருக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, இது நான் எடுத்த நன்மை அல்ல, இது கர்த்தர் எனக்கு எடுத்து தந்த நன்மை. நான் பாடுவோமே, நீர் செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீர் தந்தது, நீர் செய்ததை மறக்க இந்த வாழ்க்கை. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும். ஒரு காரியம் நம்ம கைக்கு வருதுன்னா, கடந்த மாத வாக்கு தத்தத்தின்படி இந்த காரியம் தேவனால் கை கூடி வந்தது. இதை மறந்துடவே கூடாது. என்ன நன்மையை பார்க்க வைக்கிறது அவர்தான்,
சுதந்திரிக்க வைக்கிறது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை பார்க்க வைக்கிறார், ஆனா இன்னும் ஏன் கைக்கு வரல? கரையில் வந்து இறங்கினதும் கண்கள் மீனையும் அப்பத்தையும் பார்க்கிறது, பார்த்த உடனே கர்த்தர் எடுத்து கொடுக்கவில்லை. இதற்கு இடையில ஒரு காரியம் இருக்குது. அவர் சீஷர்களை பார்த்து சொல்றார், உங்கள் வலையில் இருக்கிற மீனை என்கிட்ட கொண்டு வாருங்கள். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, பெரிய செய்தி அல்ல, ஒரு சின்ன ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தினதை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த வலையில் இருக்கிற மீன் இவர்கள் பிடித்த மீனா, அவர் சொல்லி பிடிச்ச மீனா? ஹலோ, இவங்க எதுக்கு போனாங்க? மீன் பிடிக்க போனார்கள். ஆனால் அவர்கள் போன போது என்ன பிடிக்கல? மீன் பிடிக்கவில்லை. அப்பொழுதுதான் இயேசு விடியற்காலமான போது கரையில் நிற்கிறார். கரையில் இருந்து வலது புறத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்னதும் அவர் சொன்னதை செய்கிறாங்க. அவர் சொன்னதை செய்து இப்பொழுது வலை கிளியத்தக்கதாய் மீன்கள் பிடிக்கப்பட்டு கரை இறங்கினதும் அவங்க கண்ணுக்கு மீனை அப்பத்தையும் காண்பித்து விட்டு அவர் என்ன கேட்கிறார்? நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வானார். அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுத்ததும் அவர் செஞ்சு வச்சிருக்கிறத எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நான் சொல்ற வார்த்தை புரியும் நம்புறேன். அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுக்கிறார்கள், அவர் செய்து வைத்ததை அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். அநேக நன்மைகள் நம்ம கைக்கு வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. காண்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை எடுத்து கொடுக்கிறவர். ஏன்? அதான் அவர் மீன் சுட்டு வச்சுட்டாரு, அப்பத்தை சுட்டு வச்சுட்டாரு. வந்த சீஷர்களை சாப்பிட்டு விட்டு அந்த மீனை கேட்டிருக்கலாமே. கரையில் வந்து இறங்கினதும், இயேசுவினிடத்தில் வந்து இறங்கினதும் அவர் எதை தான் கேட்கிறார்னா, நீ என்ன செஞ்ச? நான் உன்கிட்ட சொன்னதை செஞ்சு முடிச்சியா? இந்த வார்த்தையை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இதை தான் அவர் வரும்போதும் கேட்க போறார். ஹல்லேலூயா. அவரை சந்திக்கும் போது அவர் எடுத்த உடனே கிரீடத்தை தர மாட்டார், எடுத்த உடனே பலனை தர மாட்டார். ஃபர்ஸ்ட் கேட்பார், நீ பூமியில் இருக்கும்போது என்ன செஞ்ச? நான் உன்கிட்ட சொன்னதை நீ செஞ்சியா? அவன் கடலுக்குள் இருக்கும்போது அவர் ஒன்றை செய்ய சொல்லுகிறார். ஆமை கரையில் வந்து இறங்கினதும், இயேசு கிட்ட வந்ததும், அவர் ஆயத்தம் பண்ணது எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்பாக, அவர் செய்து வைத்தது எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் கேட்கிறாரு, நான் செய்ய சொன்னதை செஞ்சியா? ஆமென். அதை எடுத்துட்டு வாருங்கள் சொன்னதும் பேதுரு உடனே படவில் ஏறி அவர் செய்ய சொன்னதை செய்து அப்படி எடுத்து அவர் கிட்ட கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வந்ததும் அதை பார்த்ததும் இயேசு சொல்றார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் செய்து வைத்திருந்த அந்த நன்மை எடுத்து அவர்கள் கையில கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இந்த வார்த்தையை ஆமென் ஆவிக்குரிய அர்த்தத்தோட சொல்ல விரும்புகிறேன். அவர் செய்திருப்பதை எடுத்து கொடுப்பதற்கு முன்பாக அவர் செய்ய சொன்னதை அவரிடத்தில் கொண்டு வாருங்கள். அவர் செய்ய சொல்றதை நான் செய்கிறேன், நான் கவனிங்க. எனக்காக கர்த்தாவே இதை செய்யுங்க, இப்படி செஞ்சுத்தாங்க நம்ம கேட்கறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் செய்து வைத்ததை நான் பார்ப்பதற்கு முன்பாக என்கிட்ட அவர் என்ன செய்ய சொல்றார், என்கிட்ட செய்ய சொல்றதை நான் செய்கிறேனா? ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கை பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலன் கொடுத்த பிறகு நீங்க உட்கார அப்படி சொல்லல, நீங்க உட்காரு அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்ச பிறகுதான் பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு, அதை செய்த பிறகு அவர்களுக்கான நன்மையை அந்த இடத்துல கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் ஏன் நம்முடைய லைஃப்ல அநேக கிட்ட வர்றது கண்ணுக்கு தெரியுது, ஆனா ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா, ஏதோ ஒரு காரியத்தை நாம் தேவன் செய்ய சொன்னதை இன்னும் செய்யாம இருக்கிறோம். இன்னும் செய்ய அவர் கரையில வந்து எடுத்து கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்ய சொன்னதை காட்ட சொல்றார். ஆமென். நான் பிடிக்க சொல்லல, அந்த மீனை எடுத்துட்டு வா அப்படின்றார். எடுத்துட்டு வான்றார். எடுத்துட்டு அவர் செய்ய சொன்னதை அவர்கள் எடுத்து கொடுக்கும் போது ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய சொல்லுகிற காரியத்தை எந்த அளவுக்கு செய்கிறோம் என்பதில் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். என்கிட்ட செய்ய சொல்ற காரியத்தை நான் இமிடியேட்டா செய்கிறேனா? ஹல்லேலூயா. ஆமென். பின்வாங்கி போய் ஆமென் அவர் ஒன்று பிடிக்காமல் இருந்த பிறகு கூட இயேசு கரையிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னதும் இந்த சீஷர்கள் உடனே செஞ்சாங்க. பார்த்தீங்களா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த செய்தியில் கேட்டோம். ஆமாம், எல்லாருக்குமே மீன் பிடிக்க தெரியும். அப்படி இருந்த பிறகு இயேசு வலது புறமாக வலையை போடுங்கள் சொன்னதும் ஒரு கொஸ்டின் கூட மறு கேள்வி கேட்காம, ஆமாம் நீங்கள் யாரு,
அவன் எந்த பக்கத்தில் வலையை போடணும்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் இப்படியெல்லாம் எதுவும் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த வலையை போட்டு மீனை பிடிச்சி கரையில் இயேசுவினிடத்தில் வரும்போது அந்த அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிச்சு கொண்டு வந்தாங்க பாருங்க. அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கரத்தில் எடுத்து கொடுக்கிறார். ஆமென். நிறைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இனி எல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஆனா இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க முடியல. ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா கர்த்தர் செய்ய சொன்னதை இன்னும் டிலே பண்றோம். கர்த்தர் செய்ய சொல்ற காரியத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். அவர் செய்ய சொல்ற காரியம் மீனை பிடிச்சு பொரிச்சு தான்லாம் கேட்கல, மீனை பிடின்னு தான் சொல்றார். ஆமென். அவங்க மீனை பிடிக்கிறாங்க, அவர் பொரிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய சொல்ற காரியம் சிம்பிளான காரியம். அந்த காரியத்தை நாம் செய்யாமல் இருக்க 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 நிறைய காரியங்கள் நம்முடைய கரத்தை விட்டு போய் நமக்குன்னு வச்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு நான் இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன். நிறைய காரியங்கள் உனக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இன்னும் கண்ணுக்கு தெரிஞ்ச அநேக காரியங்கள் கைக்கு வரலன்னா அவர் செய்ய சொன்ன காரியத்தை நீ இன்னும் செய்யாம இருக்கிற. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆமென். எல்லார்கிட்டையும் ஒரே காரியத்தை சொல்லல. ஆனால் ஒவ்வொருத்தர்கிட்ட நிறைய விஷயங்களை கர்த்தர் பேசுறார். இந்த காரியத்தை விடுன்றார், இந்த காரியத்தை செய்கின்றார், இந்த காரியத்துக்காய் எழும்புன்றார், இந்த காரியத்துக்காய் புறப்படுன்றார், இந்த காரியத்தை தள்ளி விட்டு ஆமென் தூக்கி எரிஞ்சு விட்டு வான்றார். பல காரியத்தை கர்த்தர் பேச 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 சில காரியத்தை செஞ்சிட்டோம். ஆனால் இன்னும் சில காரியங்கள் அவர் வந்து எடுத்து தருவதற்கு முன்பாக அவர் கேட்ட கேள்வி, அந்த வலையில் இந்த மீனை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வா அப்படின்றார். நான் செய்ய சொன்னதை எடுத்துட்டு வா. ஆமாம். அந்த இடத்துல ஆண்டவரே இல்லை ஆண்டவர் இந்த மீனை விட்டுட்டேன்னு சொல்லலை. ஆண்டவரே நாங்கள் பிடிக்கல ஒன்று அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிச்சு அப்படி எடுத்துட்டு வராங்க பாருங்க. அவங்க செஞ்சு முடிச்சது எடுத்துட்டு வந்ததும் அவர் செய்து முடித்ததை அவர் கரத்தில் எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுக்கு யார் உடனே கீழ்ப்படுகிறார்களோ, அவர் செய்ய சொன்னதை தட்டாமல் எவர்கள் உடனே செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்றேன், உங்களுக்காய் சகலமும் ஆயத்தம் பண்ணப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றி காண்பிப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய தாமதங்கள் நிறைய காரியத்தை தாமதித்து கொண்டே இருக்கும். தேவன் செய்ய சொல்லி நான் தாமதிக்கிறேன் பாருங்க, இது என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தாமதித்து கொண்டே இருக்கும். ஆமாம். இதை ஒரு நாளும் தேவ பிள்ளை மறந்துடவே கூடாது, ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய சொன்னதை செஞ்சு முடிக்கணும்னா ஆமென் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். அவர் செய்ய சொல்றதை நான் செஞ்சு முடிக்கணும்னா முதல்ல அவர் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கணும். அவர் சத்தத்தை கேட்கிறவனாய் மாற்றமல்ல, அந்த சத்தத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறவனாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 4 முதல் வாசிக்க கேட்கலாம். யோவான் 21:4 முதல். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகி உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் வலையை போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். போதும். அவர் சொன்ன உடனே அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அந்த சத்தத்துக்கு இம்மிடியட்டான கீழ்ப்படிதல். கடந்த சண்டே அந்த செய்தியிலே இது ஒரு பாயிண்டா வந்ததுனால நான் அது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் போக விரும்பல. ஆனால் இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அவர் சத்தத்தை கேட்டு நான் உடனே கீழ்ப்படியணும்னா என் வாழ்க்கையில் இன்னொரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் யோவான் 10வது அதிகாரத்தில் தன் ஆடுகளை குறித்து அவர் பேசும்போது ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள். 3 முதல் 5 வசனங்களை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவன் வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அடுத்த வார்த்தை கவனிகள். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால்
அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தன் ஆடுகளின் நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆடு என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வந்து கொண்டே இருக்க. ஏன் கீழ்ப்படியோன்னா அதுக்கு ஒரே ரீசன், அதுக்கு என்ன தெரியாது, அந்நிய சத்தம் தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் தெரியும், ஏன் சத்தம் மட்டும்தான் தெரியும். இந்த சீஷர்களுக்கு கரையில நிக்கிறது இயேசுன்னு தெரியல, ஆனா சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிறாங்கன்னா கண்டிப்பா நான் நம்புறேன் அவர் சத்தம் நல்லா தெரியுது. ஹல்லேலூயா, ஆமென். வலது பக்கத்துல வலையை போடு. இந்த சத்தத்தை கேட்டதும் அவங்க இமிடியேட்டா கீழ்ப்படுகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆமா, எனக்கு அவர் சத்தத்தை தவிர அந்நிய சத்தம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா என் லைஃப்ல தெரியுதுன்னா எது லேக் ஆயிட்டு இருக்கும் தெரியுமா? அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என் வாழ்க்கையில குறைந்து கொண்டே இருக்கும். உடனே கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் ஒரே ஒரு சத்தத்தை அறிய மட்டும்தான் விரும்புவார்கள், கர்த்தருடைய சத்தத்தை மட்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சத்தத்தை யாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என் லைஃப்ல இம்பார்ட்டண்டா வச்சு அந்த சத்தத்தை மட்டும் கேட்கறதுக்கு யார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவது எளிதாய் மாறிக்கொண்டே இருக்கும், எளிதாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். சாமுவேலுக்கு அவர் சத்தம் ஆரம்பத்தில் தெரியாததுனால உடனே சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன்லாம் சொல்லிட்டு நிக்கல. எடுத்த உடனே யார்கிட்ட போறாரு? ஏலி கிட்ட போறார். ஏன்னா இப்பொழுது சாமுவேல் அந்த ஆலயத்தில் ரொம்ப கேட்டு அறிந்த சத்தம் யார் சத்தம்? ஏலியின் சத்தம். ஆமாம், ஏலியின் சத்தத்தை ரொம்ப கேட்டு அறிஞ்சதுனால அவன் யாரை கூப்பிட்ட உடனே அவன் யார் இடத்துல ஓடி போகிறான் என்றால் ஏலியின் இடத்துல ஓடி போகிறான். 3வது முறை ஓடி போய் நிற்கும் போது தான் ஏலி அறிந்து கொண்டு சொல்றா, இனி அவர் கூப்பிட்டார்னா சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன். இதை சொல்லி கொடுத்து அவன் சொல்லி கேட்டது இப்பதான் அவனுக்கு தெரியுது, இப்ப நான் கேட்கிற சத்தம் இது அவருடைய சத்தம் என்று கேட்ட பிறகு அதன் பிறகு அவன் ஏலியின் இடத்துல போகல, அவரிடத்துல மட்டும்தான் வந்து நிற்கிறான். அதன் பிறகு சாமுவேல் கேட்க விரும்பின சத்தமும் அவர் சத்தமா இருந்ததுனால பைபிள் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான் என்று. அவனை குறித்த கீர்த்தி தேசமெங்கும் பரவினது. அவனை குறித்த சாட்சி தேசமெங்கும் பரவது. அவன் லைஃப்ல எல்லாமே அவனுக்கு கர்த்தர் திறக்கிறார். அவனுக்கு முன்பாய் கர்த்தர் வைத்த மேன்மைகளை அவனுக்கு எடுத்து கொடுக்கிறார். அவருடைய சத்தத்தை அறிய விரும்புகிறவர்களுக்கு தான் அவருடைய சத்தத்துக்கு இமிடியேட்டா கீழ்ப்படிய முடியும். எனக்கு எல்லா சத்தமே பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவர் சத்தம் கேட்கறதை விட எனக்கு மற்ற சத்தங்கள் கேட்கறதும் பிடிக்குதுன்னா எது என் லைஃப்ல குறையும்னா அவருக்கு சத்தத்துக்கு நான் உடனே கீழ்ப்படுகிறது குறையும். கீழ்ப்படிய மாட்டேன் என்றல்ல, கீழ்ப்படிவேன், கொஞ்சம் தாமதிச்சு கீழ்ப்படிவேன். ஏன்னா எனக்கு எல்லா சத்தமும் ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணுமா இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியுமாங்கிற ஒரு மனக்குழப்பம் எனக்கு எப்பவுமே. ஆனா இந்த ஒரு சத்தம் தான் எனக்கு எப்பவுமே கேட்குமானால் இந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவதை தாமதிக்க மாட்டேன், உடனே நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்னை சொன்ன ஒரு வார்த்தையை நான் எடுத்து சொல்றேன். அவர் 2 முறை 3 முறை நம்ம கிட்ட பேசி பார்ப்பார். நாம உடனே கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேசுறதே நிறுத்திடுவார். இந்த சத்தத்தை நான் கேட்கறதுக்கு விரும்பல, இந்த சத்தத்தை நான் அறியறதுக்கு விரும்பல, இந்த சத்தம் என் லைஃப்ல உயர்ந்திருக்கிறதுக்கு நான் விரும்பல. எனக்கு இந்த சத்தத்தை விட அந்நிய சத்தங்கள், மற்ற சத்தங்கள் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுதுன்னா அவர் பேசுறதே நிறுத்திடுவார். ஏலியின் பிள்ளைகள்கிட்ட ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் பேசி பார்த்தார், கடைசியில் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏலிட்ட பேசி பார்த்தார், ஸ்டாப் பண்ணிட்டார். ஏலிட்ட கூட பேசுறது ஸ்டாப் பண்ணிட்டார், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் சொல்லி பார்ப்பார், பேசி அந்த சத்தத்தை நான் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் பேசுறதை நிறுத்திடுவார். ஆனால் கேட்கறது என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினார். ஏன் ஆண்டவரே இந்த ஆடெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்குதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்கு எது தெரியாது தெரியுமா? அந்நிய சத்தம் தெரியாது. அப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அது கேட்கலான்னு சொல்லிட்டு நிக்காது, அது என்ன பண்ணுமா? விலகி ஓடும். ஹல்லேலூயா, ஆமா, அது விலகி ஓடும். அது கேட்கறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னைக்கு உண்மையிலேயே அநேகருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு இமிடியேட்டா நமக்கு கீழ்ப்படிய மனசு வரலன்னா, நமக்கு இந்த சத்தம் கேட்கறதை விட நிறைய சத்தங்கள் ரொம்ப பிடிக்குது. ஆமென்.
உண்மையா இந்த சத்தம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி யார் வாழ்க்கையில இதை அதிக முக்கியத்துவம் படுத்துறாங்களோ அவங்களுக்கு இதுக்கு கீழ்ப்படிவது ரொம்ப சுலபமாயிட்டே இருக்கும், ரொம்ப சுலபமாயிட்டே இருக்கும். எனக்கு இந்த சத்தம், அவர் சத்தம் கேட்கறது, எனக்கு இதை அறிகிறது ரொம்ப பிடிக்கும்னா, இதை அறிகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, எனக்கு இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, இந்த வார்த்தையின்படி நடப்பது எனக்கு ரொம்ப சுலபமாகி கொண்டே இருக்கு. இதை நான் தாமதிக்கவே மாட்டேன். அவர் சத்தத்தை கேட்க 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 இம்மிடியேட்டாக நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன செய்யணுமோ செஞ்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு அநேகருக்கு உடனே இந்த கீழ்ப்படியாத இந்த அனுபவம் ஏன் வரலன்னா, இந்த கீழ்ப்படுகிற அனுபவம் ஏன் வரலன்னா, அந்நிய சத்தங்கள் நிறைய, இந்த சத்தம் மட்டுமல்ல இது கூட நிறைய சத்தங்களும். என் வாழ்க்கையில் கேட்க வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமாக இருக்கணும். என் வாழ்க்கையில் பதிய வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமாக இருக்கணும். நான் அறிய வேண்டிய ஒரே சத்தம் ஆண்டுடைய சத்தமாய் மட்டுமே இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அறிய வேண்டிய சத்தம். இன்னைக்கு நான் எந்த சத்தத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் சத்தம் கேட்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்ட்ரெஸ்டாக இருக்குதாங்கிறதே ஒரு தேவ பிள்ளை ஆராயணும். இது என்ன பண்ணும்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை என் வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த வசனத்துக்கு, அவர் சத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. அவர் சொல்றதெல்லாம் இம்மிடியேட்டாக செஞ்சுட்டே இருப்போம். பின்வாங்கி போன பிறகு கூட கரையிலிருந்து இயேசு பேசுனதும் செஞ்சாங்களா இல்லையா? ஏன்னா 3 வருஷம் கேட்டு பழகினவங்க, 3 வருஷம் அந்த சத்தத்தை கேட்டு பழகினவங்க, அவங்களுக்கு அந்த சத்தம் தெரியும். அந்த சத்தத்துக்கு உடனே கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் பின்வாங்கி நின்ன பிறகு கூட இந்த சத்தம் கேட்டதுமே உடனே வலைய அந்த சைடில் போடுறாங்க. ஹல்லேலூயா. உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தேவன் விரும்புகிறவைகளை செய்து முடித்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆதி ஆகமத்திலேருந்தே படிச்சிங்கன்னா தெரியும், யார் ரொம்ப அவர் சத்தம் கேட்டு நடந்தாங்களோ அவங்கக்கிட்ட தான் நிறைய விஷயத்தை செய்ய சொல்லுவார். அவர்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் அதை செய்து முடித்தார்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற, சத்தம் கேட்டு பேசிகிட்டே இருக்கிறவர், அவர்கிட்ட தான் பேழை கிட்ட சொல்கிறார். பைபிள் சொல்லுகிறது, நோவா பேழை கட்டி முடித்தார் என்று. ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோடு பழகி அந்த சத்தம் கேட்டு நடக்கிறவங்கள்ட்ட சில காரியத்தை செய்ய சொல்லுவார். பாருங்கள், ஏன் அவங்கக்கிட்ட செய்ய சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நல்லா தெரியும் இவன் மட்டும் தான் செய்வார். ஏன்னா என் சத்தம் கேட்டு நடக்கிறவன், என் கூட பேசி நடக்கிறவன். ஹல்லேலூயா. நான் பாடுவேன், உந்தன் சத்தம் கேட்டே உந்தன் சித்தம் செய்வே, உமக்காக உயிர் வாழ்கிறே. உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வே, உமக்காக உயிர் வாழ்கிறே. நான் உமக்காக உயிர் வாழ்கிறே. நான் உமக்காக, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உந்த சத்தம் கேட்டேன், உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறே. உந்தன் சத்தம், உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் ஆமென், உமக்காக உயிர் வாழ்கிறே. நான் உமக்காக உயிர் வாழ்கிறே. நான் உமக்காக. ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யார் இந்த சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுக்கிறீங்களோ அவங்க கிட்ட தான் சித்தத்தை சொல்லுவார். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். யார் இந்த சத்தத்துக்கு ரொம்ப செவி கொடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் சித்தத்தை சொல்லுவார். எனக்கு சித்த அறிய விரும்பணும்னு உங்களுக்குள்ள ஆசை இருக்குதுன்னா சத்தம் கேட்டு பழகுங்க. அந்நிய சத்தத்தை ஒதுக்குங்க. அதாவது அந்நிய சத்தம்னா என்ன தெரியுமா? இந்த சத்தத்தின் மேல விருப்பத்தை எது எது குறைக்குது அது எல்லாமே அந்நிய சத்தம். ஆமா, அந்நிய சத்தம்னா உடனே புருஷன் பேசுறது, மனைவி இது இல்லை அந்நிய சத்தம். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கிறத விட்டு எது எது என்ன தூரப்படுத்துதோ அது எல்லாமே அந்நிய சத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அது எதுவானாலும் இருக்கட்டும். ஆமென். எனக்கு இந்த சத்தத்தை கேட்கிறத, இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறத, இந்த சத்தத்தின் மேல இருக்கிற வாஞ்சையை விட்டு என் லைஃப்ல எது எது என்ன தூரப்படுத்துதோ, ஆமாம், அப்படி உங்களுக்கு எது எது ஃபீல் ஆகுதோ அதை விட்டு விலகி ஓடுங்கள், அதை ஒதுக்கிடுங்க. இந்த சத்தத்தை கேளுங்கள், சித்தத்தை செய்யுங்கள்.
ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? அப்படியே முழங்கார் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஒரே ஒரு விண்ணப்பத்தோட, ஆண்டவரே உங்க சத்தம் கேட்கறதுக்கு என் இருதயம் துடிக்கட்டும். ஆண்டவரே நான் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த சத்தமே உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன், நான் உமக்காக. ஒரு விசை கூட சொல்லுங்க, இந்த சத்தம் கேட்பேன், உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் உந்தன் சித்தம் செய்வேன். எது எது இதை என்னை விட்டு தூரப்படுத்துதோ அதை விட்டு நான் ஓடுறேன்ப்பா. எனக்கு உங்க சத்தம் வேணும், எனக்கு உங்க சித்தம் செய்யணும். நானும் எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரிந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சத்தியத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், அவர் செய்தவைகளை என் கண்கள் பார்த்து நான் சுதந்திரிக்கிறோம்னா அவர் செய்ய சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே நீர் என்னிடத்தில் செய்ய சொன்னதை நான் தூரப்படுத்திடக்கூடாதப்பா, அதை செய்கிறவனாய் அதுக்கு உடனே கீழ்ப்படுகிறவனாய் இருக்க உம்முடைய சத்தத்திற்கு அதிகம் செவி கொடுக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடுகிறவனாகவும் என் மெய்ப்பனுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு நடக்கிறவனாகவும் கர்த்தரினை மாற்றுவீராக. அப்படி அர்ப்பணிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாம். ஆண்டவரே இனியும் உம்முடைய சத்தத்தை நான் தட்டி விடுகிறவனாய் அல்ல, உம்முடைய சத்தத்தை விட்டு பின்வாங்குகிறவனாய் அல்ல. எந்த நிலையிலும் ஆண்டவர் இந்த சத்தத்தை தட்டிட்டு, இந்த சத்தத்தை மீறிட்டு, இந்த சத்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இனி ஒரு காரியத்தை செய்வது வேணாப்பா. இனியும் அப்படிப்பட்ட நிலையில நாங்க இருக்க கூடாது ஆண்டவரே. ஆளு நீர் வந்து எனக்கு நன்மை தரும்போது நீர் எதிர்பார்க்கிறவைகளை நான் செய்து முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே, நீர் எனக்கு பலனை கொடுக்க வரும்போது நீர் எதிர்பார்த்த நீ சொன்னவைகளை நான் செய்து முடித்தவனாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எது எது எனக்கு நீர் சொன்னீரோ அதை செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும். ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடியவாறே ஒரு விஷயம் கர்த்தர் உங்ககிட்ட செய்ய சொல்லி இனியும் செய்யாம ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் ஆமென், இப்போ நீங்க ஆண்டவர்ட்ட அதை காரியத்துக்காய் ஜெபியுங்கள். இனியும் காலம் தாமதிக்காதீங்க. பல காரியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருப்பார். அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது செய்ய சொல்லி இருக்கிறாரா? அதை நீ இன்னும் செய்யாமல் தாமதித்து கொண்டிருப்பாய். ஆனால் இதனால் உனக்கு வர வேண்டிய அநேக நன்மைகள் இன்னும் அது தாமதித்து கொண்டுதான் இருக்கும். நிறைய காரியங்களை கர்த்தர் வச்சுட்டார். உன் கண்ணும் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை நீ பார்க்கிற, ஆனா உன் கைக்கு அது வரமாட்டேங்குது. நிறைய காரியங்கள் கண்ணுக்கு தெரியுது, கிட்ட வர்றது போலதான் தெரியுது, ஆனா அது கைக்கு வர மாட்டேங்குது. ஏன் வரல? ஏன் இன்னும் அது என் கைக்கு வரல? கர்த்தர் செய்ய சொன்ன ஏதோ ஒண்ணு இன்னும் நீங்க செய்து முடிக்காம இருக்கிறதுனாலதான். அது எந்த காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துக்கு இப்பொழுது ஜெபிங்க. ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விஷயம் கூட நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறேன்ப்பா. எஸ் லார்ட், நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும், நீங்க ஆயத்தம் பண்ணினதை நான் சுதந்திரிக்கணும். ஆண்டவரே அதற்கு நீர் என்னிடத்தில் என்ன செய்ய சொன்னீரோ அதை இந்த இரவு நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவாரானால் இப்பொழுதே அதற்காக ஜெபியுங்க. என்ன செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விசை கூட அந்த சத்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு விசை கூட அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன். அதை செய்ய எனக்கு கிருபை தாருவீராகப்பா. ஏதாவது காரியங்கள் ஒரு நிமிஷம் நான் டைம் கொடுக்கிறேன். இந்த காரியத்துக்கு ஜெபிக்க ஆவியானவர் ஏவுகிறார். சிலதை கர்த்தர் செய்ய சொல்லியும் இன்னியும் தள்ளி போடுகிற அன்பு வாலிப தம்பி, அன்பு வாலிப தங்கச்சி, அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, தேவனுடைய காரியத்தில் ஏதாவது இன்னும் லேக வச்சிருக்கிறீங்களா? தேவன் செய்ய சொல்லி பல வருடங்களா செய்யாம இருக்கிறீங்களா? தேவன் செய்ய சொல்லி பல மாதமா செய்யாம இருக்கிறீங்களா? யாருக்கோ இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே நான் அதிகம் உணர்கிறேன். சிலதை கர்த்தர் உணர்த்துகிறார் சில உள்ள
குடும்பங்களுக்கு ஆமென் சில காரியத்தை செய்ய சொல்லி இன்னும் அதை தாமதிச்சிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த காரியத்திற்காக ஜெபித்து அதை இன்னும் தாமதிக்காதபடி அதற்காய் உடனே கீழ்ப்படியுங்கள். அந்த சத்தத்திற்கு செவி கொடுங்கள். இது சொன்ன சத்தம் மெய்ப்பன் சத்தம். ஆமென். மெய்ப்பனின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஆட்டை தான் ஆமென் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தாமதிக்காதீங்க. ஏதாவது காரியங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கு அடுத்த காரியத்துல அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்லி இன்னும் தாமதித்து கொண்டிருப்பீர்களானா? ஏன் நிறைய காரியங்கள் இன்னும் தாமதிக்குது? வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடையா இருக்குது ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியுதப்பா, நிறைய நன்மைகள் கண்ணுக்கிட்ட வந்துருச்சு ஆண்டவரே. ஆனா அது என் கைக்கு வர மாட்டேங்குது, என் கையில் அது நிற்க மாட்டேங்குது, என் கையில் அது சுதந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஏங்கிற கேள்வியோடு இருக்கிற அன்பு உள்ளத்துக்கு தான் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவர் செய்ய சொன்னதை ஆமென் கடலுக்குள் அவர் நீ இருக்கும்போது அவர் ஒன்றை செய்ய சொன்னார் அல்லவா? நீ ஒன்றும் பிடிக்காம இருக்கும்போதே ஆமென், நீ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போதே அவர் சிலதை செய்ய சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறா, ஆமென், நான் பிடிக்க சொன்ன மீனை இங்க கொண்டு வான்னு கேட்கிறா. நான் உன்கிட்ட செய்ய சொன்னதை நீ செஞ்சு முடிச்சியான்னு கேட்கிறா. ஹல்லேலூயா. இல்லையா? இந்த ராத்திரி நேரத்தில் கர்த்தர் ஒரு விசை கூட அந்த காரியத்தை உணர்த்துகிறா. செய்கிறேன் ஆண்டவரே, இந்த ராத்திரி அந்த காரியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, அர்ப்பணிக்கிறேன் அப்பா. லார்ட், ஐ சப்மிட் மைசெல்ஃப். நான் என் வாழ்க்கை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறேன். அந்த காரியத்தில் என்னை நான் கீழ்ப்படுகிறேன். அந்த காரியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணினது என் கண்கள் பார்த்தது மட்டுமல்ல, என் கரம் அதை சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. சில காரியத்தை கர்த்தர் உணர்த்தினார், நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், நான் கீழ்ப்படுகிறேன் சொல்றவங்க வெட்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து என்கிட்ட ஆண்டவர் செய்ய சொன்ன ஒரு காரியத்தை நான் அதை செய்ய போறேன், நான் செய்ய போறேன். செய்கிற கிருபை தாங்க ஆண்டவரே. நம்முடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்யுங்க. உண்மையா ஜெபிங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் உங்க இருதய ஆண்டவரோடு பேசட்டும். சாரிப்பா, என்னுடைய தாமதம் பல காரியத்தை தாமதிச்சுட்டே இருக்கு. என் கீழ்ப்படியாமையின் தாமதம் ஹல்லேலூயா பல காரியத்தை தாமதிக்குது. நிறைய விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் உங்களுக்காக. நிறைய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கேட்கிறார், நான் செய்ய சொன்னது எங்க? நான் செய்ய சொன்னது எங்க? ஆமென். ராத்திரி நேரத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற உள்ளத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்க இதை செய்து பாருங்கள். இந்த மாதம் இந்த வார்த்தை உங்களுக்கு சாட்சியாய் மாறும். எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் பார்த்தது மட்டுமல்ல, தேவன் அதை எடுத்து தந்தார் என்று சொல்லத்தக்கதா கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவாராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக உயிர் வாழ்கிறேன். உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம், ஆமென், உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக. ஒரு விசை ரெண்டு கரங்களை உயர்த்தி உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சத்தம் கேட்பேன், உந்தன் சித்தம் செய்வேன், உமக்காக. உண்மையா சொல்லுங்க இந்த வார்த்தை அர்ப்பணிக்கிறதோடு. உந்தன் சத்தம் கேட்பேன். அவர் செய்ய சொன்னதை செய்யுங்கள், அவர் செய்து வைத்ததை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உமக்காக உயிர் வாழ்கிறேன். நான் உமக்காக, நான் உமக்காக சொல்லுங்க. நான் உமக்காக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய சொன்னதை நாங்கள் செய்யவும், நீ செய்து வைத்ததை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த மாலை நேரத்தில்